இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிப்ரிட்டி விஜய் டிவியில் ரீசண்டாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க சக்திவேல் சீரியலோட ஹீரோயினான சக்தியை பற்றினா இவங்கள பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சக்தியோட உண்மையான பெயர் அஞ்சலி. இவங்க கேரளாவில் உள்ள கேலிக்கட் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காங்க. அதாவது இப்போது நம்ம சொல்கிற கோழிக்கோடு அப்படிங்கிற ஊரில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. இவங்க அப்பா பெயர் பாஸ்கர். நல்லா படித்த குடும்பத்தில் பிறந்த பொண்ணு தான் அஞ்சலி. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை கோழிக்கோடில் தான் படிச்சிருக்கிறாங்க. பாட்டி வீட்டில் இருந்து தான் படிச்சிருக்காங்க. டோட்டலாகவே ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தான். இவங்களுக்கு சின்ன வயசுலேயே பூனை அப்படின்னா ரொம்பவே பிடிக்குமாம். ஆனால் அவங்க பாட்டி பூனைலாம் வளர்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சின்ன பிள்ளையில் அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய கனவாக இருந்ததாம். இவங்க ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 1996 பிறந்திருக்கிறாங்க. பள்ளி படிப்பு இப்படியே கோழிக்கோட்லேயே முடிஞ்சிருச்சு. கல்லூரி படிப்பை நம்ம வேறு சைடு படிக்கலாம், கேரளா விட்டு வெளியே படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அதுக்கும் அவங்க அப்பா இல்லை, நீ பிடெக் எடுத்து படி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் படி, நம்ம அந்த லைன் உனக்கு நல்லா சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேன்ட்டு ஒரு 4 இயர்ஸ் பிடெக்கை படித்து முடிக்கிறாங்க. படித்து முடிக்கிற டைமில் அவங்களுக்கு சினிமாக்குள்ளே ஆசை வருது. எப்படியாவது நம்ம பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் மாதிரி ஆகணும். அவங்களுக்கு மெயின் இன்ஸ்பிரேஷனே அசின் தானம். அசினை பார்த்தா அவங்களுக்கு அப்போலேருந்தே நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்திருக்கு. அதனால் மாடலிங் இந்த மாதிரி நிறைய ஷோஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூர்யா டிவியில் ஹலோ காமெடி அப்படிங்கிற ஒரு காமெடி ஷோக்கு ஆங்கராக நடிக்கிற அந்த இது பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் வீட்டில் நம்ம இதை எப்படி சொல்கிறது, நம்ம காலேஜ் டேஸில் மாடலிங் பண்ணதை வச்சு நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு, இதை எப்படி நம்ம வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இவங்க அப்பா டோட்டலாகவே அதுக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அம்மா ஃபுல் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, இவ்வளோ நாள் எங்களுக்கு பிடிச்சதை நீ படித்த செஞ்ச, இதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் சப்போர்ட் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஃபேமிலியையும் அம்மாவே கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன இதோ அதை நம்ம பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கிறத செய்ய வைக்கணும் அப்படிங்கிறத அவங்க அப்பாவுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் சினி ஃபீல்டில் நடிக்கிறதுக்கு அவங்க அப்பாவும் ஓகே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆங்கரிங், அதுவும் கேரளாக்குள்ளேயே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அவங்களோட லைஃபு. அப்போது ஆங்கரிங் பண்ணிக்கிட்டே பெரிய சான்ஸ் ஏதாவது கிடச்சா நம்ம அதில் நடிக்கணும், சின்ன சின்ன வாய்ப்பை கூட சினிமாவில் நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க அஞ்சலி. அவங்க அப்பாவுக்கு ஸ்டார்டிங்கில் விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் ஓகே தன்னோட பொண்ணோட ஆசை அப்படிங்கிறதுனால அவரும் அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் சன் டிவியில் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னா சன் டிவியோட ஒரு பெரிய ஆங்கர் தான் அசார் அப்படிங்கிறவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அவங்க சீரியல் பிரியமான தோழி அப்படிங்கிற சீரியலில் கீர்த்தி அப்படிங்கிற ரோலுக்கு நடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. சரி, இதை எப்படி நம்ம சொல்கிறது, இவ்வளோ நாள் கேரளா, இப்போ இனி சென்னைக்கு போகணும், ஷூட்டிங் எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னா சென்னைக்கு போகணும், இதை நம்ம எப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டைம்லையும் அவங்க அம்மா நீ போ, நீ தாராளமாக நடி, சன் டிவி மிகப்பெரியது, அதில் நடிக்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்து வச்சுருக்கணும், நீ போய் நடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி
அனுப்பி விடுறாங்க. அதே மாதிரி அவங்களும் போய் அந்த சீரியலில் நடிக்கிறாங்க. அதில் லீட் ரோல் இல்லை அப்படின்னாலும் தன்னோட கதாபாத்திரத்தை நல்லாவே நடிச்சிட்ருக்காங்க அஞ்சலி. அந்த டைமில் தான் இவங்களுக்கு விஜய் டிவியில் லீட் ரோல் நடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிது. சக்திவேல் அப்படிங்கிற சீரியல் டோட்டலாக ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேர்ளு. அநியாயம் அப்படின்னா சுத்தமாகவே பிடிக்காது. அப்படி இருக்கிற ஒருத்தவங்களோட நிச்சயதார்த்தத்தில் ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொண்ணை இது பண்ணி திட்டி இது பண்ணி நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வந்துடுது. இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம இனி அடங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் உள்ள பொண்ணு கிடையாது. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அப்படிங்கிறதுனால இதோட கேரக்டர் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, நீ என்ன பண்ணாலும் நான் கன்வின்ஸ் ஆக மாட்டேன், நீ என்னை கல்யாணம் வேணால் பண்ணியிருக்கலாம், என்னோடய ஃபேமிலிக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் உனக்கு நான் அடிபணிஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் உள்ள ஒரு கேரக்டர் தான் அஞ்சலிக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஈஸியாகவே அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு வந்துருச்சு. என்னதான் சக்திவேல் அதட்டி கல்யாணம் பண்ணாலும் இப்போ எப்படியாவது அஞ்சலியை கன்வின்ஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் அதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவர் ட்ரை பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே ஃபெயிலியராக தான் போயிட்டுருக்கு. இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, அனாமிகா. அவங்க இப்போது தன்னோட காலேஜ் டேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஆனால் இன்ஸ்டாகிராமில் அவங்களும் ஆக்டிவாக தான் இருக்காங்க. ஆனால் அஞ்சலி தான் 2016 இருந்தே இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கேப்ஷன் செலக்ட் பண்ணுறது, சாங் செலக்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே நிறைய யோசிப்பாங்களாம். என்ன மாதிரி கேப்ஷன் போடலாம், என்ன மாதிரி சாங் போடலாம், இப்படி ஒவ்வொன்றையும் யோசிப்பாங்களாம். ஈவன் டேட்டூ போடுறதுக்காகவே போடுறோம், நம்ம பெஸ்ட்டாக போடணும் அப்படிங்கிறது மாதிரி யோசித்து கையில் ஹம்சா ஹேண்டு டேட்டூ அப்படிங்கிற டேட்டூவை தான் போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, காடோட ஹேண்ட் அப்படிங்கிறது அர்த்தமாக. ஸோ இதை தான் போடணும். ஏன்னா அவங்கக்கிட்ட யாராவது நீங்கள் கமிட்டடா அப்படின்னு கேட்டால் கமிட்டட்னு தான் சொல்லுவாங்களாம். அப்படியே யார் அந்த பையன் அப்படின்ற செகண்ட் கொஸ்டின் கேட்கும்போதே அவங்களோட பதில் நான் கமிட்டட் தான். நான் யாரோட கமிட்டட் அப்படின்னா கடவுளோட கமிட்டட். எனக்கு கடவுளை தான் ரொம்ப பிடிக்கும், மற்றபடி இந்த காதல் இதெல்லாம் எனக்கு ஆசை கிடையாது. கடவுளை எனக்கு பிடிக்கும், நான் கடவுளோட கமிட்டடாக தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 செல்ல பூனைகள் இருக்குது. நான் சின்ன பிள்ளையில கனவாக நினச்சது இப்போது சுதந்திரமாக நான் அந்த பூனைகளை வாங்கி வளர்த்துட்டு இருக்கேன். சின்னதில் என் ஃப்ரெண்டு கொடுத்த பூனையை நான் வளர்த்தேன், ஆனால் அது இறந்து போச்சு. இருந்தாலும் இப்போது இந்த 2 பூனைகளை நான் அதிகமாக காதலிக்கிறேன் அப்படின்னு தான் ரொம்ப ஜாலியாகவே பதில் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு இன்டர்வியூலையும். இப்போவுமே இந்த சக்திவேல் அப்படிங்கிற சீரியல் ரீமேக் சீரியல் தான். இது ஹிந்தியில் மன் கி ஆவாஸ் பிரக்யா அப்படிங்கிற ஒரு சீரியலு 2009 ஆரம்பித்து 2012 வரைக்கும் இந்த சீரியல் ஓடிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் அதிகமாக கேட்டதுனால 2019 2021 வரைக்கும் ரீடெலிகாஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் உள்ள புது கவிதை அப்படிங்கிற சீரியலையும் கொஞ்சம் கலந்து தான் இந்த சக்திவேல் அப்படிங்கிற சீரியல் எடுத்திருக்கிறாங்க. விஜய் டிவிக்கு எப்போவுமே இந்த இது யதார்த்தமான ஒன்று தான். பழைய சீரியலாக இருந்தாலும் அதை கலந்து தான் அவங்க எடுப்பாங்க. ஆனால் அஞ்சலி அவங்களுக்கு கொடுத்த என்ன ரோலோ அதை ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டும் இவங்களுக்கு இப்போது அதிகமாகவே இருக்குது. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.